இந்த போட்டால பாட்டு எங்க போறோம்னு சொல்லிவிடு எங்க போறோம்னு. ஓகே, ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ கண்டினியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பழனிக்கு முருகனை பார்க்க போறோம். ஓகே, இது வந்து திடீர் எடுத்த முடிவு. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நான் கலை எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயுமே போகல, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயுமே போகல. சரி வாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்க இல்லதான் இவன் கலை தம்பி சொன்னாப்புல பழனிக்கு போகலானே, எனக்கு ஆபீஸ் லீவு தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல. அவரோட ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கும். சரி, கலையை சாக்கு வச்சு நானும் இவரை வந்து மண்டையை கழுவி வாங்க வாங்க வாங்கன்னு பிளான் பண்ணி இப்ப வந்து மருதமலை முருகனை அடிக்கடி பார்த்து நம்ம தரிசிச்சாச்சு. இப்ப வந்து கோர்த்துட்டா பாரு மருத அப்படின்னு சொல்லிட்டு தரிசிச்சாச்சு. நம்ம வந்து இப்ப பழனி முருகனை தரிசிக்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போறோம். இப்ப கிளம்பையில எங்க பக்கத்து வீட்டுக்கார கடையை சொல்லிட்டு வந்தேன். அந்த அக்கா சொல்றாங்க, நானும் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் பழனியை போய் தரிசிக்கவே முடியல, அங்க போற எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்குமே அப்படிதான், எந்த இடத்துக்குமே போயிருக்க மாட்டோம். நம்ம போகணும்னு அந்த இடத்துல நமக்கு தீர்மானிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அங்க போக முடியும். அது வந்து என்னோட வாழ்க்கையில உண்மைதான். நானும் போனதே இல்லை, இப்பதான் கொட்டையங்குளத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். வேளாங்கண்ணிக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், பழனிக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இல்ல உனக்கு எல்லாமே நாங்கடா ஃபர்ஸ்ட் டைம். நீ தானே ஃபர்ஸ்ட் டைம் கூட்டி போற. இல்ல சங்கினாப்பா, அப்ப இவன் சொன்னா அங்க போய் ஸ்டெப்ல போகணும். அதே உன்னை ஏமாத்திருக்கேன். ஸ்டெப் பெருசா இருக்கும் சொன்னா, அகலமா இருக்கும் சொன்னா, எனக்கு தெரியல. பார்த்தேன் கொஞ்சம் பாத்தியா வீடியோல பார்த்தவனே இது பண்ணி கூட்டி போயிட்டான். நான் கூட கலைக்கு தெரியும், கலைய வச்சு போலான்னு பார்த்தா அவன் இப்பதான் அந்த விஷயத்தையே சொல்றான் பாரு. நான் நினைச்சேன் எப்படி அந்த படியில ஏறுறது, அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நான் வீட்டுல எங்க அம்மா போயிருக்கேன், எங்க அம்மா அப்பா கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் என்ன விஷயம், எத்தனை மணிக்கு உள்ள போவாங்க என்னங்கிறத கேட்டுக்கிருவோம். ஏன்னா வீட்டுல யார்ட்டுமே சொல்ல, சடன் பிளான். இப்ப பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெண்டு கேமரால எடுத்திருக்கேன், அதனாலதான் இப்படி காட்டுறேன். 7:30 வீட்டை விட்டு கிளம்புனா கொஞ்சம் இப்ப அவுட்ரு வந்துட்டோம். அப்ப அக்ரி தாண்டி கொஞ்சம் அவுட்ருக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இந்த வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது எந்த இடங்க? ஆர்எஸ்புரம். பாருங்க, உங்களுக்கு போகையிலே நான் வந்து என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரே பசுமையா காட்டுவேன் உங்களுக்கு. அப்படியே என் வீடியோ வந்து போர் அடிக்காம உங்களுக்கு ஜாலியா இருக்கும். இப்ப மணி பாத்தீங்கன்னா 7:38 ஆச்சு. டிராபிக் வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கு. எனக்கு இது வந்து சனிக்கிழமை. ஆல் இந்தியா ரேடியோ வாசிப்பவர் உங்கள் அம்மு. அம்முங்கிறது வந்து ஒரு வந்து நிக் நேம் நீங்க வச்சது. ஆல் இந்தியா ரேடியோ வாசிப்பது உங்கள் சண்முக பிரியா. இப்ப சண்முக பிரியா தான் நிக் நேம். இப்ப ஊரெல்லாம் உன் பேர் அம்மு தான், பேரை மாத்திரு. மணி 7:45 தான் ஆகுது. எந்த அளவுக்கு டிராபிக் பாத்தீங்களா? பார்த்து பைக் அந்த காருக்கார சலனும் போறாங்க, நீங்களும் போறீங்க. ஏன்னா நம்ம வந்திருக்க ஏரியா அப்படி. ஏன் இந்த ஏரியா என்ன பெரிய கெத் ஏரியாவா? டவுன் ஹாலு, பஜாரு, அங்க வந்து இப்படிதான் இருக்கும், டிராபிக்கா தான் இருக்கும். இல்ல மோஸ்ட்லி ஒரு ஊர் நம்ம ஊர் சைடு போயிட்டு இந்த ஊரா அந்த ஊர் இப்படி பெரிய இந்த ஒரு பெரிய டவுன் அப்படின்னு சொல்லுவோமே, அது மாதிரி கோயம்புத்தூர்லயே பிரிச்சு வச்சிருக்கீங்க இந்த ஏரியா. பஜார்னா ஒரு இப்ப ஆர்எஸ்புரம் வந்தோமே, கோயம்புத்தூர்ல ரிச்சஸ்ட் ஏரியா ஆர்எஸ்புரம் தான். அதனாலதான் அவ்வளவு சிதா இருந்துச்சு. டிராபிக்கும் இருக்காது, நீட்டா இருக்கும் ஏரியாவே. எங்க சிங்கன செக் போஸ்ட்லாம் போலீஸ்லாம் நிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி டிராபிக்லனா? நிப்பாங்க, இன்னும் உங்களுக்கு டைம் ஆகல. 8 மணிக்கு மேல வருவாங்க. இப்போ நம்ம ரோடு இங்க போட்டுருக்கா, மேட்டுப்பாளையம், ஊட்டி, மைசூர், பாலக்காடு, பொள்ளாச்சி. நம்ம எங்க போறோம்? பொள்ளாச்சியா? அழகா இருக்கீங்கன்னா இறங்குவோமா? இறங்கி என்ன செய்ய போற? பாப்பா அங்க மேல பாருங்க, அழகா சுத்துது ரெக்க மாதிரி. அது காத்துக்கு அதே சுத்தும் போல. நல்லா இருக்கு. இங்க இருங்க, நல்லா இருக்கு. இங்க இருங்க, ஏதோ காஃபி ஷாப் மாதிரி இருக்கு. காஃபி ஷாப் இல்லடி, இதுதான் என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி தமிழர் விழா, அதுல வந்து பிக்சர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த பொங்கல் வைக்கிறேன். இங்க இருங்க, நல்லா இருக்குப்பா. இறங்கியாவது காட்டலாம் பாத்தீங்களா? நம்ம வரும்போது நல்லா லைட் போட்டிருக்கோம், ஆனா நைட்ல வீடியோல காட்ட முடியாது. நான் இப்பவே காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. லைட்டா நீங்களும் பாத்துக்கிறீங்க என்னைய மாதிரி. நான் எப்படி பாக்குறேன்னு அதே வியூ தான் உங்களுக்கும் தெரியுது. நானே வீடியோல தான் பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இந்த சைனா இவர் எங்களை கூட்டிட்டே வர மாட்டாரு. இந்த மாதிரி யாராவது இப்ப இந்த இவன் ஏதாவது பழனிக்கு கூப்பிடறான்னு இவன் பேரை சொல்லிட்டு வரோம். அது மாதிரி ஏதாவது நம்ம பக்கத்துல கப்பிள்ஸ் ஏதாவது எங்கேயாவது போனாங்கன்னா காளி சனை விஜி இந்த மாதிரி அப்படி போனாதான் உண்டு.
இங்க பாரு ஜாகுவார் கப்பல பாரு. எங்க ஜாகுவார் எங்க நிக்குது? அட என்னட்ட காட்டுங்க. உனக்கு தெரியாது ஜாகுவார்னா நீ வந்து இது நினைச்சிட்டு இருப்ப புலின்னு. கார் கார் சி கருமா. என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க? நான் கூட ஜாகுவார் கப்பல் சொல்லவும் தண்ணியில இருந்து கப்பல் வந்து அந்த மாதிரி நிக்குதோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிறுக்குகளா ரோட்ல வர கப்பல். திருவள்ளுவர் சஞ்சனா அந்த சைடு பாருமா, செம்மையா இருக்கு. ஏங்க இப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்காதுன்னு இப்படின்னா பார்த்தாதான்டா தெரியுது. கலை தமிழ் எழுத்துக்களிலேயே வந்து அதை வந்து திருவள்ளுவர் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். இந்த சைனா கூட்டிட்டு கூட வந்ததுல நல்லா இருக்கு. சஞ்சனா பாத்தியாமா? வேற லெவலுக்கு இருக்குது பாருங்க. சூம் பண்ண முடியல. அப்படியா கலை? இந்த சைனா நீ வந்திருக்கியா? அவனுக்கு புள்ளல கூட்டிட்டு வர்றதுக்கு தானே வேலையா? லவ் பண்றவங்களுக்கு இதே வேலையா இருப்பாங்க. கலை வந்து குட் பை. தம்பி இருந்தாங்க அப்போ வந்தேன். தம்பியை பார்க்க போற முகரெல்லாம் கலை வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாப்ல. லவ் மேரேஜ்லாம் பண்ண மாட்டாப்ல. அப்ப இப்ப யாரோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிருக்கானே, யாரு அது? அது வந்து வீட்டு முறை பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பான், இல்ல தங்கச்சிட்ட பேசுவான், அக்காட்ட பேசுவான். 12 மணிக்கு தங்கச்சிட்ட என்னடி பேச்சு? 12 மணிக்கு தங்கச்சிட்ட பேசுனேன். அவன் யார் குடும்பத்துல குட்டா இருக்கிறது. இப்ப கொஞ்சம் ஈச்சனரிய நெருங்கி வந்துட்டோம். இப்ப வந்து பிரிட்ஜ்ல ஏற போறோம். பிரிட்ஜ்ல ஏறி உள்ள இறங்கி டாப்பில் ஒரு ஆரஞ்சு ஏற போறோம். கலாய்க்கிறாப்ல தம்பி. எங்க நீங்க ஆல் இந்தியா ரேடியோன்னு சொன்னா சரியா தாண்டி இருக்கு. கரெக்டா ஒரு பாயிண்ட் விட மாட்டேடி. டப்பு 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 டப்புன்னு எடுத்துட்டே இருக்கீங்க. என்ன யாரும் கமெண்ட்ல புகழ்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நீங்க நான் எடுக்கிற வீடியோனா கட் பண்ணிட்டு எடிட் பண்ணிடுறீங்க. நான் எவ்வளவோ வீடியோகள் எடுக்கிறேன். தான் ட்ரெயின் ட்ராக் இருக்கு. இந்த சைடு போற ட்ரெயின் வந்து நல்லா இருக்கும். தெரியாது, நான் உங்களுக்கு ஒழுங்காவே கட்டல. ரொம்ப ஷேக் ஆகுது வண்டி பிரிட்ஜ்ல போவேல. இப்ப எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, முதல்ல அப்படிதான் ஆன் பண்ணிட்டு மறந்து வச்சிருக்கேன் போன டைம். பாத்தீங்கன்னா 8:10 ஆச்சு. நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எத்தனை மணி போட்டிருக்கு, 9:49க்கு வந்து இங்க ரீச் ஆகும். எந்த இடத்துல நிக்கல அப்படின்னா 96 கிலோமீட்டர் இருக்கு நம்ம பழனி போய் சேர்றதுக்கு. அதாவது எந்த இடத்துல நிக்கல அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம ரீச் ஆயிரும். எங்கேயாவது கண்டிப்பா சாப்பிட நின்னோம், இல்ல ரெஸ்ட் ரூம் டீ காஃபி ஏதாவது சாப்பிட நின்னோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஹெல்ப் இந்த மாதிரி மேப் போட்டு நம்ம போறது வந்து ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏங்க நல்லா இருக்குங்க. எங்க இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு இடம் வாங்கி தேவைதாங்க. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இடம் வாங்கவா? அபார்ட்மெண்ட்ல இடம் வாங்குங்க சார். இந்த ஒரு ஃபிளாட்ல இந்த மாதிரி நான் வாடகைக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். என்னது வாட்ச்மேன் வேலை கொடுத்தாலும் வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி இடம் கிடைச்சுன்னா அமைதியாதான் நல்லா இருக்கு. இடம் நான் சூப்பரா வச்சிருக்கேன். யாருமே வாங்கல போல இந்த இடம். எதுவும் அது ஒரு தனி ப்ராப்பர்ட்டி. அது ஃபிளாட் இல்லடி. அப்படியா? ஒருத்தவங்க இடமா அது? பைக் ரேஸ் வந்து இங்க தான் நடந்துச்சு. பைக் ரேஸ் கரெக்ட். முன்னாடியா? இப்போ இதுதான் ஃபிளாட். இந்த பாரு பின்னாடி பாரு. இப்போ நடக்கும் எங்க பைக் ரேஸ். அந்த கொடியை ஊண்டி வச்சிருந்தா அது ஃபிளாட். எங்க நம்ம இது பேர் என்ன, நம்ம இதுக்கு போனோம்லங்க, அந்த ஊர் பேர் என்ன, நம்ம மாசனியம்மன் கோயில் போனோம்ல, அப்ப எல்லாம் இந்த பிரிட்ஜ்ல தானே வந்தோம். அதேதான். இப்போ அங்க போய் எனக்கு அதான் அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது. பைக்ல வந்தா மாத்துக்கங்க. அப்படியே காலேஸ் அண்ணன், விஜய், சஞ்சனா, இனியன் எல்லாரும் வந்தோம். செம்ம ஃபீல் அது. அப்படியே மாசாணியம்மன் கோயில் போயிட்டு அப்படியே அந்த இது போனோம். டேம் அது என்னது, என்ன டேமுங்க? ஆலியா டேம் போனோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஜாலி, ஒரு செம்ம ஒரு ஃபீல். அந்த வந்து எங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வெக்கேஷன் டைம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க போனோம் என்னனே, நீ வந்து பைக் வால்பாறை போனோம். நம்ம கலை வந்து அப்ப புது பைக் வாங்கியிருந்தாப்ல. அந்த டைம் இவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அப்பயும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க கூடாதே. நீவே சொல்லு ஃபர்ஸ்ட் டைம் நீ ஏதாவது பண்ணிட்டு போ, என்னைய வச்சு ஏறிட்டு வராது. ஏதாவது ஸ்பீட் பிரேக் ஏதாவது போட்டுருக்க போறாங்க, கேர்ஃபுல்லா போங்க. வாய் பேசிட்டு போவாம. இந்த வியூ பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த வானத்தை பார்க்கையில மழை வர மாதிரி ஃபீல் ஆகுது பாத்தீங்களா? அப்படியே கார்ல போகையில மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பழனிக்கு போறோம், மழை வந்துச்சு, எங்களை வெல்கம் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது வந்து இவருக்கு வந்து இந்த டிராவலிங் டயத்துல மழை பெஞ்சுன்னா ரொம்ப பிடிக்கும். இதே ரூட்ல நாங்க வந்து மாசாணியம்மன் கோயில் போய்கிட்டு இருக்கையில கடவுளை மழை வந்துடக்கூடாதுன்னு வேண்டியே போனோம். ஏன்னா அந்த டைம் வந்து பைக்ல போனோம். பிளஸ் வந்து இனியன் வந்து ரொம்ப குட்டி குழந்தை. இனியனுக்கு வந்து 1 இயர் ஆயிருக்கும். என்னங்க ரொம்ப குட்டியா இருந்தான். சரி குழந்தை நனைஞ்சிரும்ல,
அதுக்காகவே மழை பெய்யணும். சஞ்சனாவும் குட்டி குழந்தை தான், மழை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு போவோம். இப்ப பாக்கையில மழை வந்தாலும் என்ன, நம்ம கார்ல சேஃபா போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, அப்படிங்கிற ஒரு தைரியம். இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னுடைய விருப்பத்துக்கு கடவுளை நீ பயன்படுத்திக்கிற. உனக்கு இப்ப நீ கார்ல போற, மழை வெஞ்சா ஜாலியா இருக்கும். இதே பைக்ல போயிருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். புரியுதுங்க எனக்கு. புரியுதா? அப்ப கடவுளை நீ வந்து எப்படி பயன்படுத்துற? தேவைக்கு மட்டுமே, நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் கரெக்ட். வெயில் அடிக்கல, ஏன்டா வெயில் அடிக்குது மழை கொடுன்னு கேக்குறோம். மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் வெயில் அடிச்சா துணி காய போடுவோம்னு கேக்குறோம். கரெக்ட் தான். என்னண்ணே அக்கா இப்பயே தூங்கிருச்சு. ஆமா அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு நீ டூருக்கு வரணும்? நீங்க தானே சார் கூப்பிட்டீங்க, 4 மணிக்கு நீங்க தானே சார் எழுப்பி விட்டீங்க. என்ன சார் பின்னாடி ஒரு ஆள் வாந்தி வருதுன்னு மட்டை ஆயிருச்சு, ஒரு ஆள் தலை சுத்துதுன்னு உட்காந்துருக்கேன். எங்க அக்கா இங்க மட்டை ஆயிருச்சு. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தாண்டி போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இனிமே ஆள் தூங்கின ஆள் இப்போ வந்து பழனி போய் தான் எந்திரிப்பாளா இல்ல என்னன்னு தெரியல. முழிச்சிருந்தா தானே சரி எங்கேயாவது சாப்பிடலாம் கூட ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஏறணுன்னே டபக்குன்னு மண்டே சாச்சா என்ன பண்றது? மிச்சம்னே மிச்சம்தான். கட்டிட்டு இருந்த சாப்பாடை சாப்பிடணும்ல. ஓகே, நம்ம அப்படியே போவோம். இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்குங்க. அங்க இருந்த மேகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, கிளைமேட் வெயில் அடிக்கல, ஜம்முன்னு இருக்கு. அப்படியே போவோம். கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கசகசன் இருக்கு ரோடு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா? எங்க அக்காவை இப்படி தூங்குதப்பா. ஏன் கேக்குற? ஊருக்கு போகும்போது வருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறம் மண்டையை போட்டுருவாங்க. எப்படி இவங்களை வச்சு கொண்டு போறப்ப? ஆமா, அடிக்கும் போவேன், பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போவேன். ரசிகண்டான்ற மாதிரி பாட்டையும் ஆஃப் பண்ணிடுவேன். அதான் என்னடி இப்படி போய் தூங்கிக்கிட்டு இருக்க? இதுதான் நீ வந்து உன்னோட ஆடியன்ஸுக்கு வந்து நீ வந்து இது பண்றதா? பாரு எப்படி இங்க பாருங்க, கிட்ட தெரியுது. முன்னாடி பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாரு, சைடுலாம் பாரு, இங்கிட்டு மலைகளை பாரு. ஏய், அங்கிட்டு இங்கிட்டு கை இது பண்ண முடியல. கம்னு இருங்க, நான் காட்டி. மலைகள் அழகா இருக்கு. இது பாரு, நல்லா இருக்கு. போறோம். நீ சொல்ற கொடைக்கானல் அதான். நீ சொல்ற கொடைக்கானல் 2 கொடைக்கானல் இருக்கா? ஒரே கொடைக்கானல் தான் நான் சொல்றேன். இப்ப மணி பாத்தீங்கன்னா 8:55 ஆச்சு. இப்ப வந்து நம்ம 9:45. நீ ஒரு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 52 கிலோமீட்டர் இருக்கு. காலையில கொஞ்சம் 4:30க்குனா எந்திரிச்சுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷமா? வண்டி சிட்டிக்குள்ள டிராக்டர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, அடிக்கி குடிக்கி ஆபாடு தூங்கிட்டு இருக்கா. இல்லைங்க, நீங்க பேசுன காதுல கேட்டுச்சு. நான் தூங்கல, என் கண்ணு தான் தூங்கி இருக்கு. கண்ணு தூங்கிருக்கேன், அக்கா தூங்கி. உன் வாயி உருட்டலாம். ஓகே, நல்லா இருக்கு. நல்ல வெயில் அடிக்குது. இதுல வந்து எனக்கு என்ன தயாரிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இத பத்தின டீடைல்ஸ் வந்து நான் தெரியணுங்க. நெட்ல போய் சர்ச் பண்ணா தெரிஞ்சிடும். இல்ல, இங்க இருக்கிறவங்கள்ட்ட வண்டி நிப்பாட்டி இத வச்சு என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு காத்து வாங்குவோம், கரண்ட் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, இங்கிட்டு பாரு. அதை வச்சு என்ன செய்வாங்க தெரியாதா? தெரியாது. கரண்ட் கரண்ட் செய்றாங்க, ரெடி பண்ணுவாங்களா? சரியா இருக்குடா ரைட் சைடு பாக்குறதுக்கு. ஆனா போன்ல தெரியுதான்னு தெரியல. வேற மாதிரி. இது டோல் கேட்டுங்களா? டோல் கேட்டுங்களா? டோல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கட்டுறாங்களா? இல்ல பழசு அப்படியே தான் கிடக்கு. கட்டவே இல்லைண்ணே, அதுக்கு அடுத்து வேலை செய்யவே இல்லைண்ணே. பழசுன்னு இது. ஆனா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாரு, கிராஸா. உடுமலைப்பேட்டையில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும். இப்ப இது என்ன ரோடுங்க? உடுமலைப்பேட்டை. இந்த ரோடு தான் வந்து நம்ம அங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து லெஃப்ட் திரும்புவோம்ல, சரி ரைட் திரும்புவோம்ல தாராபுரத்துக்கு, அங்க ஸ்ட்ரைட்டா போலாம் பழனி போட்டுருக்கோம்ல. புரியுது. நம்ம ஒரு ஷார்ட்கட் ரோட்ல கூட போவோமே, போய் மேட்ல அங்க ஒரு டீ கடையில டீ குடிச்சோமே, கேக் கட் பண்ணாமே, அந்த ரோடு தானே? அதேதான். தெரியுது நீங்க சொல்லலே. அட கடவுளே, இங்க இருங்க, கண்ணுக்கு எட்டுற தூரம் ஃபுல்லா அந்த காத்தாடியா இருக்குமா? ஆமாம்மா. அட இங்க பாருங்க, சுத்தி சுத்தி காத்தாடி. சஞ்சனா தூங்கிட்டாளா? அச்சச்சோ, சஞ்சனா வாய்ஸே கேட்கலன்னு பார்த்தேன். சஞ்சனா போங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. முத போறோம், போற இடத்துல சேஃபா போகணும். இப்போ வந்து மெயினுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னா எதுவுமே இல்லை. இனி ஒரு எத்தனை மணி நேரம், ஒரு 1/2 hourல போயிடுவோம்.
அடிக்குது? தெரியலையே. எல்லாம் ஒரு காடு இருந்துச்சுன்னு இந்தா இப்படி அழகா ஒரு வீடு கட்டி சூப்பரா இருக்கலாம் உள்ள. ஜம்முன்னு சம்முண்டு நீங்க கொண்டாட்டியும் ஜாலியா இருப்பிய. நாங்க மட்டும் இங்க இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன இருக்கு பெரிய ஊர்ல ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்க, நம்ம இன்னொரு கோட்டையை சேர்த்து கட்டுவோம் அப்படி இதுக்குள்ள திறந்தப்புல. நல்லா இருக்கு. வீடு கட்டுறது கூட ஈஸி, இந்த மரத்தை உருவாக்குறது தான் கஷ்டம். கரெக்ட். என்னங்க இதுல வளர்ச்சி எத்தனை வருஷம் கண்டா இருக்கும் இதெல்லாம்? கண்டா அதெல்லாம் வருஷம் வச்சிருப்பாங்க. அதான் நான் சொல்றேன். கலை வீடு வந்து ஒரு 3 வருஷத்துல வீடே கட்டி முடிச்சிடலாம். அதே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். அப்படிங்களா? செடி வந்துருச்சுன்னு தெரியலோ. என்னமோ ஹைபிரிட்டா? ஆட்டுக்குட்டி. பணம் இருந்தா வாழ்க்கையில எதுவுமே கஷ்டம் இல்லடி. பணம் இருந்தால் இன்னைக்கு இந்த அந்த தோப்பை நாங்க விலைக்கு தரம்னா உன்ட்ட பணம் தான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு என்ன சொல்ற? வேற லெவல் தான் எல்லாமே. இது என்ன கண்டு? இதுவா சோளமா? வெங்காயம். இது சோளம். கரெக்ட். கெஸ் பண்ணிட்டேன். ஸ்லிப் ரோடு என்ஸ்னா என்ன? ஸ்லிப் ரோடுனா அந்த மாதிரி ஓரமா இந்த லாரி நிக்கிறதுக்கு ஒரு பார்க்கிங் அந்த டிவைடர் மாதிரி இருக்கதான் ஸ்லிப் ரோடு. ஓகே ஓகே. உங்களுக்கு கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? டிரைவிங் கிளாஸ்ல? ஸ்லிப் ரோடு சொன்னோன்னா பார்த்தேன் அன்னைக்கு என்னடா இருக்குன்னு. அது மாதிரி இருந்துச்சு, அதை சொல்லிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. யாரும் இதையும் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லடி, நம்மளே வந்து கத்துக்கணும்டி, தெரிஞ்சுக்கணும். ஒரு புரிதல் இருந்தா போதும். சஞ்சனா லெமன் டீயா? சஞ்சனாக்கு லெமன் டீ, இவனுக்கு நார்மல் டீ. அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க இதை வாங்குறதுக்கு. இப்படி ஏதாவது ஒரு கடை வச்சு கொடு. கடை வச்சு கொடுக்குவா? அண்டா இப்படி கடை வைக்கிறது வந்து சின்ன விஷயமாடா. வாங்கிட்டு ஒரு நேரத்தில் நம்ம பாட்டுக்கு உட்காந்து வேலை செய்வேன். இல்லை ஓனர் கல்லாப்பேட்டில் உட்காந்து காசு எண்ணி தரேனே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல அருமையான வேலைடா. கல்லாப்படியில் தான் காசு என்ற வேலை. ஓகேங்க, நம்ம வந்து ஹைவேல வந்து ஒரு பேக்கரி, கிருஷ்ணா பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி வந்துருக்கோம். உடுமலைப்பேட்டை வந்து தாண்டி. எத்தனை மணிக்கு? 7:30 வண்டி எடுத்தாலு எங்கேயுமே நிப்பாட்டல. அதாவது ஒரு பேக்கரியில வந்து நிப்பாட்டி இருக்காங்க. சரி ஓகே, சூடா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை தொடர்ந்துருவோம். ஓகேங்க, அப்புறம் வேற என்ன? வேற என்ன நீங்க தான் சொல்லணும். ஓகே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஜாலியாக தான் இருக்கு. சூப்பராக இருக்குது காற்று. நல்ல மரங்கள்ல ஒரே தென்னை மரம், நல்ல காற்று, பேக் நல்ல லொக்கேஷன், ஜாலியாக இருக்குல்ல? ஜாலியாக இருக்கு. பட் பேசுறது கேட்குமா தெரியல. மைக்கா கேட்குமா? மாசத்தில் ஒரு நாள் இப்படி வெளியே ட்ரிப் வந்தாக்கா எல்லாரும் ஃப்ரீயாக இருப்போம். அங்கே தொழில் கிழிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து முதல்ல வருமானம் வேணும். வருமானத்தை வந்துட்டு ஊர் சுற்றி இருந்தாங்கன்னா மைண்டு இப்படி ரிலாக்ஸாக இருக்கும். ப்ரெஷர் தான் ஆகும். இல்லை 60 நாள் லீவ் விட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் லீவு. அப்போ இல்லைன்னா வீட்டில் இருந்தோம், எங்கேயுமே கூட்டு போகல. சியர்ஸ். பேச்சு கடை மாதிரி பேச்சு. 60 நாள் ஊரில் இருந்தோங்கிறது தான் பேர். ஆனால் அங்கே போய் எவ்வளோ வேலை பார்த்தோம், என்ன பண்ணோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். காலையில் தூங்கி எந்திரிக்கிறதே 10 மணி மேடம். எங்கே போகிறது? காலைல இல்லைன்னா ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சோம், வழக்கம் போல் வீட்டை கூட்டினோம், கோலத்தை போட்டோம். அப்படி இருந்திருந்தா நான் வந்து குறை சொல்லலாமா நக்கலாமா? நாங்கள் சொல்லல, நீங்கள் பண்ணல, அப்படிதான் இருக்கு எங்களுக்கு. டீ வேற லெவல். நல்லா இருக்கு. சியர் சொல்கிறதுக்கு இந்த கலர் தான் மேட்சாக இருக்குது. அது மேட்ச் ஆகல. நாங்கள் எல்லாத்துலையும் சொல்லுவோம். இது என்ன வடைன்னு பார்த்தீங்களா? இது பருப்பு வடை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் வடை போடுவாங்க. அது முக்கியமாக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ இப்படி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டைலில் போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா வடை பார்த்தீங்களா, அது வந்து அதிரசம் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பருப்பு வடையா, கீரை வடையா, கருவேப்பிலை வடையானே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட்டு வடை தட்டி போடுறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். சரியான காற்று. ஐயோ, பைக்கெல்லாம் வந்தாக்கா தள்ளி விட்றோம். கோயம்புத்தூருக்கு போகடி தங்கம். இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போறோம். மருதமலை இருக்கு பத்தியா? மருதமலை மாறி இது வந்து மலையில இருக்கிற பழனி கோயில். மருதமலையிலயும் முருகன் தான் இருக்கிறாரு, பழனிலையும் முருகன் தான் இருக்கிறாரு. மேல அது மாதிரி ஸ்டெப்ல ஏறி நம்ம இதுக்கு போனோம் பத்தியா, கும்பாபிஷேக்கு. நீ கூட கையில தீ பட்டுச்சு பத்தியா கும்பாபிஷேகம். அந்த மாதிரி மலையில ஏறி ஸ்டெப்ல போய் சாமி கும்பிடணும். சரியா? நீ என்ன அழகா ஓடல 2 பேரும் கூச்சு.
அதுக்கு தான் நீங்க உனக்கு டவுசர் போட்டு விட்டேன். நீ வாட்டுக்கு ஏறலாம். வைக்கடி தங்கம். சரிங்க. உங்களுக்கு தான் நீ வேற வீடியோ எடுக்க. இப்போ மணியை பாருங்க 9:47 ஆச்சு. டைம் ஆயிடுச்சு. 9:47க்குனா நம்ம கோயிலில் பழனிக்கு ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மேப்பில் காட்டுச்சு. இப்போ இந்த இடத்துல நின்று இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு இந்த டீ ஷாப்பில் நம்ம சாப்பிட்டது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம காலை டிஃபன் முடிச்சிருவோம். இப்போ டீ நான் ஒரு வடை சாப்பிட்டேன், அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆகணும், அதுக்காக ஒரு இடத்த பார்த்து கொஞ்சம் தூரத்துல சாப்பிடலாமா? ஆமாம் போற வழியில லெஃப்ட்ல எங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதான் இருக்குல்ல ஸ்லிப் ரோடு. ஸ்விஃப்ட் ரோடுடா? ஸ்லிப் ரோடு. அதுலயே நீ படிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லை, ஏதாவது நல்ல ஒரு இல்ல. கொஞ்சம் நல்லா வேண்டி பாரு. தோப்பு பக்கத்துல இருக்கிற மாதிரி பாரு. காத்த பாருங்க, இங்க இந்த புயல் காத்து சூறாவளி தான் அடிக்குது. இந்த இந்த பேக்கரியை பாருங்களேன், இது அழகா இருக்கு. குடிசை போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. பனை ஓலையில. மேலையா கீழையா? மேலையா? மேலதானே. நம்மளுக்கு வந்து பழனி கோயில் தெரியுது. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. நாங்க ஜூம் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா தென்னை மரம் வந்து மறைக்குது. நம்ம நெருக்கி வந்துட்டோம். எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். அந்த ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கிட்ட 14 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் நமக்கு அந்த பாக்கையில மலை தெரியுது. தெரியலடா எனக்கு. இல்ல நமக்கு தெரியும் கண்ணுல, மொபைல்ல தெரியும். மொபைல்ல தெரியாது. அப்படியே இருக்கா அந்த டேனிங்ல போனவே தெரியும். வெட்ட வழியா இருக்கு. இல்ல அங்கதானே இப்ப அந்த வே போய்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் ஃப்ரெஷ்ஷா காட்டுறது வேற, இத வேற மலையில காட்டுறது வேற. தெரியும், நான் தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறேன். அந்த ஆருக்கு என் கண்ணுக்கே தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாருங்க. ஜாலியா இருக்கு. ஆனா வருஷம் கழிச்சு வரியா? அப்ப ஆல்ரெடி வந்திருக்கேன். வருஷம் கழிச்சுனா இல்ல, என்ன இந்த சின்ன பிள்ளைல கூட்டி போய் எங்க அப்பா அடிவாரத்துல விட்டுட்டு மலைக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான் நான் போனது. அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு என் மனசுல ஒரு இதாயிருச்சு. என்ன என்ன இல்ல தூரத்துல இருந்து ஏன் காதல் வந்து இனிமையா இருக்கு அப்படின்னா தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறேன். கல்யாணம் ஏன் கசப்பா இருக்கு அப்படின்னா பக்கத்திலேயே வச்சு ரசிக்கிறேன். இந்த பாருங்க, செமையா தெரியுது. இருங்க காட்டுறேன். வீடியோல தெரியுது, அந்த தெரியுது பாருங்க. அந்த அந்த பாருங்க, அந்த இடத்துல தெரியுது. அந்த என்ன சொல்றது, தோப்புக்கு மேல. சரி ஓகே, போயிருச்சு. நம்ம ஒன்னும் சாப்பிடல, நெருக்கி வந்துட்டோம். இந்த இடத்துல நிப்பாட்டுறதுதான் தெரியல. இந்த பக்கம் போட்டு ஆமாங்க, என்ன வேப்ப மரம்னா இருக்கு, நல்லா இருக்கீங்க. ஒரு மரத்தடியில வேப்ப மரம் உள்ள போக முடியாதுடா. என்ன தெரிகிறது? எனக்கு ரோடு தெரியலடி, கையறி. ஐயோ சாரிங்க, நானும் உங்களை காட்டலாம் நினைக்கிறேன். என் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி தூரத்துல பார்த்தா அழகா இருக்கும் அப்படிங்கிறது நல்லாதாங்க இருக்கு. இப்ப மருதமலை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எப்படி சொல்றதுங்க, அது வந்து வெளிச்சம் மட்டும் தான் தெரியும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது. அந்த லைட் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஃபுல் கட்டடமும் அந்த காம்பவுண்ட் சேவர் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து தெரியாது. ஏன்னா இது மலையில வந்து மேல ஃபுல்லாமே கோயில் தான் இருக்கு. ஆனா அங்க வந்து கோயில் வந்து கொஞ்சம் தான், ஆனா மலைகள் வந்து அதிகம். வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா மக்களே, உங்களுக்காக தான் எல்லாமே. ஏன்னா என்னைய மாதிரி யாராவது என்ன சொல்றது, முன்ன பின்ன பழனியை பார்க்காம இருப்பீங்களே, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து புதுசா பார்க்கல நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க. அதுதான் இந்த ஷேரிங். ஓகே, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து பழனியை நெருங்கிட்டோம். இனி வந்து பழனி போக 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 சில வீடியோஸ் நான் பார்க்குற விஷயங்கள், எனக்கு வியப்பா இருக்கிற விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பழனிக்கு உள்ள போகல, இப்ப சாப்பிடறதுக்காக ஒரு ரோட்ல உள்ள போனோம். போய் கொஞ்சம் அவுட் சைடு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. இந்த ரோடு பாருங்களேன், குட்டியோண்டு ரோடு. ஒரு என்ன சொல்றது, வண்டி சாலை மாதிரி இருக்கு. வண்டி சாலையில தார் ரோடு போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் ஹவுஸ். அது எங்க குட்டியோண்டி ரோடா இருக்குங்க, பயமா இருக்குங்க. வீடு வாசனா எதுவும் இல்ல, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க. ஜங்ஷன், ஆமாப்பா, பழனி ஜங்ஷனு. இந்த இடத்துல பழனி ஜங்ஷன் இருக்கு. இந்த இடத்துல சாப்பிடுறது பாருங்க, இதான் ஜங்ஷன். சரி, ஜங்ஷன் எல்லாம் ஓகே தான். இங்கே உட்கார்ந்து சாப்பிடுமா? எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? இந்த அங்க நில்பாடு செஞ்சனாப்பா, இந்த மரத்தை கிட்ட உட்கார்ந்து சாப்பிடலாம். நெல் இருக்குனே. எங்க இந்த அங்க இந்த நெல்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். கீழ இறக்குனே, சும்மா இறக்குனே. ஆறு நேக்க போறா. இது என்ன இடம்னே தெரியல, ஆனா நல்லா இருக்கு. கொஞ்சம் அவுட் சைடு வந்திருக்கோம். சரி சாப்பிட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டு கிளம்புறதுக்குமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இதெல்லாம் என்ன பில்டிங்டா? அது வீடு மொத்தமா காம்பவுண்ட் வீடுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஏதோ ஒரு காலனி போல.
ஆட்களுக்கு பெருசா ஆமா ஆமா அந்த வீட்ல எல்லாம் ஆள் இருக்காங்க சேஃப்டியான இடம் தான், எல்லா வீட்லயும் பயப்பட வேணாம். இல்ல. இப்போ நம்ம கலை இருக்கவும் தான் இவ்வளோ சேஃப்டியாக வந்து வண்டி அங்கங்கே நிப்பாட்டிட்டு இறங்குறோம். கலை இல்லைன்னா நாங்கள் வந்து எப்போவுமே ஊர்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்தோம்னா இல்லை கடையிலேயே ஹோட்டல்லே நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்தோம்னா காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ருவோம், இறங்கவே மாட்டோம் வண்டியை விட்டு. அது பெரிய ஹைவேல தான் வண்டியை நிப்பாட்டுவோம். கலை வரவும் தான் ஒரு பாடி கார்டு ஒரு சேஃப்டியாக இருக்கும் வந்து அந்த இடத்துல வந்துரு வண்டியே வருது உள்ள. வரும்போது அழகழகான இடமெல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு மூலையில் வந்து உட்காந்துருக்காங்கப்பா. தட்டு தான் வாங்குறிய, ஒரு நல்ல திட்டம் வாங்கிட்டு வர மாட்டியாடா? ஏன் அது வந்து இலவசமாக கொடுத்துருப்பாங்க. குழம்பா ஊற்றி திங்க போகிறோம். என்ன குழம்பே ஊது காசு கொடுத்தலாம் வேண்டிய ஒரு தட்டு எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு தட்டு வாங்குற, பார்த்து வாங்க தெரியாது. எடுத்து கொடுத்தாங்க, நான் நீங்கள் ஒரு காரில் நிற்கிறீங்களே வந்துட்டேன். இன்னொரு தட்டு கொடுக்க அவங்களுக்கு. யாரு இவங்க குரங்கு மாதிரி வண்டி வாங்குறா. இல்ல இனியனுக்கு நான் ஊட்டிக்கிறேன். ஏய் இறங்கி நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். தொக்கு கொண்டு வந்தோமா? தொக்கு கொக்கு எல்லாம் கொண்டு வருவீங்க. டேய் அதை பிடிச்சி அமுக்காதடா, தள்ளிப்படா. மக்கு இங்கிட்டு வாடா. ஓகே ஓகே. சாப்பாடு என்னாச்சு? சாப்பாடு இருக்கு. ஏய் கட்டியாகி போச்சா கேசரி மாதிரி? இல்ல கேசரி மாதிரி ஆக வாய்ப்பு இல்ல, நான் வச்சு சமைச்சது அப்படி. அந்த நம்ம ஹாட் பாக்ஸ்ல கொண்டு வந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், பாக்ஸ்ல கொட்டவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி எனக்குலாம் கொஞ்சமாக கூட, நான் ஏற்கனவே இங்கே சாப்பிட்டேன். எல்லாருமே கொஞ்சம் தான் இந்தாங்க. எனக்கா இவ்வளவு? ஆமாம் சாரி, இப்போ சஞ்சனா மட்டும் சாப்பிடலாம், அடியை மட்டும் பாரு. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கொட்டி விடு. ஏய் காரில் கொட்டிடாதீங்க. போதும் போதும். ஒரு ஒயிட் தட்டு. ஏன்டா கிழிஞ்சு போன தட்டை என் தள்ள கட்டிட்டீங்களாடா கடைசியா? அதை கலைக்கு தான் குடுக்கலாம்னு வச்சிருந்தேன். பெரிய கிழிஞ்ச தட்டு, நான் அதை அறுத்து போட்டு சாப்பிடுவேன். என்ன வலுவான தீனியோ? நல்லா இருக்கு சாப்பாடு, அதுவும் நல்ல வேளை தயிர் வெங்காயம் கொண்டு வந்தோம், இல்லைன்னா வெறும் சோறு கண்டிப்பா தின்றுக்க முடியாது. அங்கேயே வடை வாங்கியிருக்கலாம்ல. ஆமாங்க, மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் ஃபீல் பண்ணேன். நல்லா தானே இருக்குன்னு சொன்னேன், தின்னுபிட்டு அங்கேயே 2 வடை வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. நான் நினைச்சேன், மறந்து போயிட்டேன். நீ ஞாபகமே இல்லை எனக்கு, இங்கே வரதான் ஞாபகம் வருது. இல்லை நினைச்சேன். அது ஏதாவது இதுல காய் ஏதாவது போட்டிருந்தோம்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, வெறும் சோறா இருக்கா. நல்ல வேளை தயிர் வெங்காயம் சப்போஸ் கொண்டு வந்தேன், எதுக்காக தேவைப்படுமே அப்படின்னு, ஆனா நல்லா யூஸ் ஆகுது. ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நாங்கள் பழனிக்கு வந்தாச்சு. பழனி இப்போ டவுனுக்குள்ளே போகல, இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பழனி ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். ரோடு வந்துச்சு, அந்த ரோட்டில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னாடி இருந்து பழைய குவார்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருக்குது. அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு, சரி வண்டியை போட்டு சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்து வீட்டில் வண்டி எடுக்கையில் 7:30க்கு அவுட்ரு வந்துட்டோம், வீட்டை விட்டு 7 மணிக்கே கிளம்பிட்டோம். 7:30க்கு அவுட்ரு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனிக்குள்ளே வந்து டைம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10:45 10:45. இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா கோயிலுக்கு போக கரெக்டாக 11 மணி ஆயிரும். இப்போது அந்த பழனி கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து நாங்கள் மேலே ஏறுற வீடியோ வந்து அதை வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ராவல் விளாக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஊருக்கு வந்து அடிக்கடி போயிருப்போம், அடிக்கடி எங்கள் ஊர் ட்ராவல் விளாக் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற பார்த்த ரோடு எங்களுக்கு அது புதுசாக தெரியாது, அது வந்து பார்த்த ரோடு மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் இந்த உள்ள பாதைகள், இந்த உள்ள ரோடுகள்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே இப்போ வந்து பழனிக்கு சந்தோஷமாக வந்தாச்சு. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, திடீர் பயணம், திடீர் விதமாக வந்தாச்சு. எங்களை வந்து முருகன் வந்து அழைச்சிருக்கிறார், வந்தாச்சு. அப்புறம் முக்கியமாக வந்து எங்களுக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நான் அதுக்காக மண்டேஸ்வரியில் போட்டு அறுத்து தள்ளிடுவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னொரு பார்ட்டாக பாருங்கள். நான் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் எப்படி சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு எங்கே போகிறோம், எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அடுத்த கண்டினியூவாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகேவா? ஏன் நான் இத்தனை பார்ட்டாக போடுறேன் அப்படின்னா என்னால் எடிட் பண்ண முடியாது, இவ்வளோ லென்த்து கொடான்னு பேசிட்டு. அப்போ சில விஷயங்களை வந்து லென்த்துக்காக நல்ல விஷயங்களையும் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நான் பேர் ஏதாவது காமிச்சிருப்பேன் வீடியோஸில், இதை வந்து டைமிங் இவருக்கு வந்து ஓவராக இருக்குங்கிட்ட அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிடுறாரு. நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கல இருக்கு, இன்னும் அந்த விஷயம் தான் பேச காணாமே, இவர் கட் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்துக்கோங்க, அது ஏதாவது சொந்த கதை சோக கதையாக இருங்க, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன்.
அதனால் வந்து கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் நீ போடல, நீங்கள் வந்து என்னோட இதை சொன்னால் மட்டும், என்னோட சென்டிமெண்ட்லாம் சொன்னால் மட்டும் அப்படி தூக்கிடுவா அப்படி இப்படின்னு சொல்லுவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக போடுறேன். ஓகே, எனக்கும் ஈஸியாக இருக்கும், அப்லோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம கோயில் தரிசனம் தரிசனத்தை பார்க்கலாம்.